பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசேக்கியேல் 16:60. உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். எசேக்கியேல் 16:60. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இன்று நமக்கு சொல்கிற, நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர்களோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்து அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை செய்த போது கூட அவர்களின் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை மன்னித்து அவர்களுடைய புத்திரர்களை கானான் தேசத்துக்குள் கொண்டு சென்றார். யோசேப்புக்கும் தாவீதுக்கும் இளவயதில் அவர்களோடு செய்த உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூர்ந்து அதன்படி அவர்களுக்கு செய்து கொடுத்தார். கர்த்தர் எதற்காக நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார் என்று பார்த்தால், தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். மேலும் ஏன் நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய ஆவியை நமக்குள் ஊற்றியதாலும் நம்மேல் வைத்ததாலும் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்மாவோடு அவர்களை என் தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். மேலும் நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையின்படி, நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து நாம் அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய பிள்ளையாய், அவருக்கு பிரியமாய், அவருக்கு பயந்திருக்க, நம் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்மை விட்டு விலகாமல் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி நம்மோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்தபோது அவர்களின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக எகிப்து தேசத்திலும் வனாந்தரத்திலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து தாம் வாக்கு பண்ணின உடன்படிக்கை செய்த கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததைப் போல கர்த்தர் எங்களோடும் எங்களுடைய முற்பிதாக்களோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும்படியாய் எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நீர் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்து எங்களுடைய சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை எங்களை சுற்றி இருக்கிறவர்களின் கண்கள் காண உம்முடைய வல்லமையையும் அபிஷேகத்தையும் கிருபையையும் வெளியரங்கமாக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.